கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் சியோனின் எக்கால ஊழியங்கள் சார்பாக கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக தேவனுடைய மிகப்பெரிதான கிருபையினாலே அவர் கொடுக்கக்கூடியதான சத்தியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலும் கடந்த வாரம் கூட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய அடிப்படை சத்தியங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம்னா இந்த பாடம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 3 அறுவடைகள். இந்த 3 அறுவடைகள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசின 39 ஓமைகளில் இதுவும் ஒரு ஓமை. பொதுவாக நமக்கு தெரியும் ஓமைகளை நம்ம எப்படி கையாளணுங்கிறத நம்ம முன்னாடி இருந்தே படிச்சுட்டு வரோம். பொதுவாக ஓமைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அதில் அடங்கியிருக்கு. இப்போ இங்கே உட்காந்து கேட்கக்கூடிய நமக்கு இதில் பரலோகம் போகிறதுக்கு தேவன் என்ன ரகசியங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மத்தியில் பேசினார். அதைத்தான் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய சீஷர்களை எப்படியாவது அவங்க என்ன பண்ணணும்னா பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்ததுனால எத்தனையோ ஜனங்கள் அங்கே இருந்தாலும் தன்னுடைய சீஷர்களை ரொம்ப முக்கியப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அதிகமான நேரங்களில் ஓமைகளாகவே பேசிக்கிட்டு இருந்தார். அதான் நம்ம சங்கீதங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா என் வாயை ஓமைகளாலே அன்றி நான் திறக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அவருக்கு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சீஷர்களை எப்படியாவது பரலோகம் கொண்டு போகிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மனசில் வச்சுக்கிட்டு அதிக நேரம் பேசினார். ஆனால் நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா சீஷர்களுக்கு இது நிறைய நேரம் புரியாமலே போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட கூட கேட்டாங்க, ஆண்டவரை நீங்கள் ஏன் ஓமைகளிலே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த ரகசியத்தை யாருக்கு தெரியும்படி அருளப்பட்டிருக்கோ அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், அந்த நபர்கள் வேறு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான், கூடியிருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாமும் கூட சென்னையில் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் இன்றைக்கி யாருக்கு மாத்திரம் புரிஞ்சால் போதும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. யாருக்கு? நமக்கு புரியணுங்கிறது தான் ஆண்டவர் நினைக்கிறார் இல்லைங்களா? அவள் பார்க்குறோம் ஆண்டவர் அந்த 39 ஓமைகளை மிக முக்கியமான ஒரு ஓமையை பேசும்போது இது புரியலை. உடனே ஆண்டவர் என்ன முயற்சி எடுக்கிறாருன்னா இந்த ஓமையை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது தான் பேச ஆரம்பிக்கிறாரு. படிங்க. மார்க் 4:30. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அப்போ இங்க ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை எப்படி நம்ம ஒப்பிடுவோம், எதற்கு ஒப்பிட்டு சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சீஷர்களுக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா இது எப்படியாவது உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண் எதிரில் பார்க்கும்போது அங்கே ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே ஆண்டவர் என்ன யோசிச்சாரு, சரி இந்த விவசாயம் பண்ணுறாரு இல்லையா, இந்த விவசாயத்தை வச்சு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா பரலோக ராஜ்யம் எப்படி போகிறதுங்கிறத இந்த விவசாயம் பண்ணுறாருல இந்த மனுஷன் மற்றும் இந்த விவசாய நிலம் இதை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. படிக்கலாம். மார்க் 4:26. மார்க் 4:26 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிர் ஆகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, இங்க சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல விதையை விதைக்கிறாரு. விதை விதைச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாரா? அவர் வேட்டுக்கு அவர் வேலை என்ன பண்ண வைப்பார், பார்க்க போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற விஷயமும் சரி, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியமும் சரி. அப்படித்தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விதைக்கும் நிலத்துக்கும் ஒப்பாக இருக்குது. அதில் ஒரு மனுஷன் விதையை விதைச்சிருவார், அது வளரும் போது அங்கே இருக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிடுவார் இல்லையா? அதே மாதிரி தான் பரலோக காரியங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா சொல்லிட்டு அது எப்படியெல்லாம் அந்த விதை முளைக்குது தொடர்ந்து படிங்க. 28 முதல். எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பாருங்க, தானா கொடுக்கும். பக்கத்திலேயே உட்காந்து ஒருத்தர் பராமரிக்க வேண்டியதுக்கு கிடையாது, அதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் செஞ்சால் மட்டும் போதும், அது தானா வளர்ந்துடும். வளர்ந்து அறுப்பு காலம் வரும்போது என்ன பண்ணிடுவார், அந்த எஜமான் ஆளுகளை அனுப்பி என்ன பண்ணிடுவாருன்னா அறுத்து தானியத்தை தனியாக எடுத்துடுவார் இல்லையா? இந்த மாதிரி தான்ப்பா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்கு. இப்போ சீஷர்களுக்கு என்ன தோணிருக்கும், ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னால் இன்னும் எங்களுக்கு புரியல, இன்னும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க,
விலைக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இதே விஷயத்த மத்தேயுலயும் பேசியிருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க வசனம். மத்தேயு 13:3 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்படின்னா இப்போ மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் விழாவாரி அவங்கள்ட்ட பேசுறாரு. விதைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் விதையோட போனார்ப்பா இல்லைங்களா? அப்படி போகும்போது அவர் விதைக்கக்கூடிய நிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே பலன் கொடுத்துருமா? எந்த நிலத்துல வச்சா பலன் கொடுக்கும்? நல்ல நிலம் இல்லைங்களா? பைபிள் படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறீங்க. ஆனால் பொதுவாக நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா விதைக்கு ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு நிலம் ஏற்றதாக இருக்கும். வாழையை கொண்டு போய் என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற நிலங்களில் வைக்க முடியாது. வாழையை எங்கே நடணுமோ அதே மாதிரி தான் பைபிள்லையும் வந்து பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை பேசும்போது ஒரு சில நிலங்களை பற்றி பேசுறார். அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மனுஷன் விதையோடு விதைக்கிறதுக்கு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு போகும்போது ஒரு சில நிலங்கள் அவனுக்கு தென்பட்டுச்சு. அந்த நிலங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா படிங்க வசனம். மத்தேயு 13:4 அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அப்படின்னா இந்த விதை ஒரு நிலத்துல விழுந்திருக்கு இல்லைங்களா? அது உள்ள போறதுக்கு முன்னாடியே எது வந்து பட்சித்து போட்டுச்சுங்களா? பறவை வந்து அந்த விதை என்ன பண்ணிருச்சுன்னா எடுத்து போட்டுருச்சு இல்லைங்களா? இது ஒரு நிலம் இல்லைங்களா? தொடர்ந்து மறுபடியும் படிங்க. 5 முதல் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு விதைக்கு ஏற்ற நிலம் இருக்கணும் இல்லையா? இப்போ இன்னொரு நிலத்துல அந்த மனுஷன் போடும்போது அந்த நிலம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா விதைக்கு ஏற்ற நிலமா கிடையாம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கற்பாறையா இருக்கு. பாறைக்குள்ள போய் விதைச்சா போகுமா? போகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து படிங்க. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய். அதாவது என்னன்னா வேறு ரொம்ப ஆழமா போறதில்ல, கொஞ்சம் முன்னாடி மட்டும் பட்டுட்டு அது என்னவோ வெளியில் செடி வர்ற மாதிரி வந்து வெயில் ஏறினவுடனே என்ன ஆயிருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உலர்ந்து போயிருது. இது ஒரு வகையான நிலம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு நிலத்தை பற்றி சொல்கிறார். 7 சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. பாருங்க, இன்னொரு விதை என்னன்னா ஆழமா போச்சு, ஆனால் என்னன்னா வளர்ந்து வரும்போது மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முள். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா சில விதைகள் சில செடிலாம் முள்ளுக்குள்ள கறந்து வரும் பார்த்தீங்களா? அதான். அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழே ஆழம் இருக்கு, ஆனால் வளர்ச்சியில் வரும்போது வந்து பார்த்தோம்னா மேலே என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா முள் வந்து அப்படியே அமைக்கி போட்டுருது. இது ஒரு நிலம்னு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு நிலத்தை பற்றி பேசுகிறார் ஆண்டவர். 8 சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. அப்போ இங்கே ஒரு நிலத்தை பற்றி பேசுகிறாரு. சில விதையோ அந்த மனுஷன் கொண்டு போனதில் சில விதை மட்டும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல விளைச்சல் தரக்கூடிய நிலத்தில் விழுந்ததுனால அது என்ன பண்ணுதுன்னா பலன் கொடுக்குது. அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் அந்த விதைக்கக்கூடிய மனுஷன் என்ன நினைச்சாரோ அதன்படியே என்ன பண்ணிருச்சுன்னா விளைச்சலை என்ன பண்ணிருச்சு சொல்லி பார்க்கும்போது கொடுத்துருச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஓமையை அவங்களுக்கு சொல்லிட்டார். நம்ம ஏற்கனவே தெரியும், ஒரு ஓமையை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கதை மாதிரி இருக்கும், அது நேரடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது. அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை சொல்லிடுறார். இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான ரகசியத்தை விதை விதைத்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அங்கே ஆண்டவர் பேசினாலும் அவங்களுக்கு புரியலை. நல்லா கொஞ்சம்னா ஆண்டவர் பேசக்கூடிய ஸ்டைல் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். அவர் பேசும் 39 ஓமைகளுமே அப்படித்தான். நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா மீன் விலை ஓமை நம்ம கேட்டிருக்கோமா? அது அவங்க செய்யக்கூடிய தொழில் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் அவங்க செய்யக்கூடிய தொழிலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஓமையாக வைத்து பரலோக ராஜ்யத்தை ஒப்புமைப்படுத்தி என்ன பண்ணிடுவார்னா அதில் உள்ள ரகசியத்தை சொல்லிடுவார். இப்படி சொல்லும்போது இப்போ மறுபடியும் அவங்களுக்கு கேள்வி வந்திருக்கும், ஆண்டவரே இந்த விதை விதைக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறீங்களே, இதோட பரலோக ராஜ்யத்தை நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறீங்களே, அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கருத்து இருக்குங்கிறத கூட எங்களுக்கு என்ன பண்ணிடுங்க சொல்லிருங்கன்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்கிறார். படிங்க வசனம். லூக்கா 8:9 அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அப்ப நமக்கு தெரியும் ஒரு உவமைனா கண்டிப்பா அது நேரடியா அப்படியே எடுத்துக்க முடியாது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்து என்ன ஆண்டவரே அப்படின்னு புரிஞ்சா மட்டும்தான் இவங்களால என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யம் போறதுக்கு உண்டான வழிகளை இவங்க கையாள முடியும். கரெக்டுங்களா? இப்போ அவங்களுக்கே தோணிருச்சு பரலோக ராஜ்யம் நாங்கள் போகணும், நீங்கள் ஓமையை சொல்லிட்டீங்க, இந்த ஓமைக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தை எங்களுக்கு என்ன பண்ணிருங்கன்னா சொல்லிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது இப்போ ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 8:11 அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்படின்னா இங்க கிளியரா புரியுது
விதை வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வசனம் இல்லைங்களா? அப்போ வசனம் தான் விதைனா வசனத்தை தூவின மனுஷன் யாரா இருக்கும்? முதல்ல வசனத்தை தூவின விதைத்த மனுஷன் யாரு சொல்லி பார்த்தோம்னா, அந்த விதை விதைக்க ஒரு மனுஷன் புறப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோமே, அது வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ விதைனா வசனம்னு கண்டுபிடிச்சோம், விதைக்கக்கூடிய மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்படின்னா இப்போ எத்தனை வகையான நிலத்துல விழுந்த விதையை பத்தி பேசினார்? 3 வகையா? 3 தானா? 4 இல்லைங்களா? 4 வகையான நிலம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த 4 வகையான நிலம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க வசனத்தை யாருக்கு சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து யார் சொன்னாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார். அதுக்குள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, கரெக்ட். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள எப்படி வகையான மனிதர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வகையான மனிதர்கள் இருந்தாங்க, கரெக்டுங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு சொல்றாரோ இல்லையோ, இப்போ யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு? நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா 4 வகையான நிலத்தை போல உள்ள ஜனங்கள் எங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்தாங்க இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 4 வகையான நிலம் சொன்னார்ல, அந்த 4 வகையான ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்குறோம், முதல் விதை எங்கே விழுந்துச்சு? வழியருகே விழுந்துச்சு. வசனம் படிங்க. லூக்கா 8:12. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். அதாவது பறவை வந்து பச்சித்து போனதுன்னு இருக்கு இல்லைங்களா? பறவைனா நமக்கு தெரியும், எபேசியர்ல படிக்கிறோம், ஆகாயத்து அதிகார பிரபு இல்லைங்களா? அதான் பிசாசானவன் வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள ஒரு சிலர் இருந்தாங்க. ஆண்டவர் நிறைய போதகம் பண்ணார். போதகம் அவங்களுடைய காதுக்கு போச்சே ஒழிய இங்கே போகலன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய இருதயத்துக்குள்ள போறதில்லை. அப்படியே வந்து என்ன பண்ணிடுவானா, சாத்தான் அந்த விஷயங்களை அப்படியே எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுவான். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வைங்களேன், இப்போ நம்ம எல்லாரும் உட்காந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? பாடம் கேட்கும்போது இப்போ நமக்கு என்ன தோணணும்? நம்ம எல்லாம் அமைதி ஆயிட்டோம். பாடம் நம்ம இருதயத்துக்குள்ள போகணுமா இல்லைங்களா? ஆனால் இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியுங்களா? சில நேரங்களில் வீடை பூட்டாமல் வந்தோமே, என்ன ஆயிரும்? நம்ம நினைவுகள் எல்லாம் எங்கே போயிடும்? அங்கே போயிடும். இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலையும் என்ன ஆச்சுன்னா, வசனம் போச்சு, ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே போகலை. போகிறதுக்கு முன்னாடி சாத்தான் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நினைவுகளை அப்படியே மாற்றிட்டான். அதான் பார்க்குறோம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குறவங்க மாத்திரமா இருக்காங்க. அதை விசுவாசித்து அவங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரணும்னு அவங்க என்ன பண்ணலைன்னா நினைக்கவே இல்லை. இது ஒரு வகையான நிலம், சரிங்களா? அப்போ இன்னொரு வகையான நிலத்தை பற்றி பேசினாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கற்பாறையில் விழுந்துச்சு, என்ன பண்ணுச்சு? வெயில் ஏறின உடனே என்ன பண்ணிருச்சு சொல்லி பார்த்தோம்னா பலன் கொடுக்கவே இல்லை, கரையிடுச்சு இல்லைங்களா? வசனம் படிங்க. 13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். எப்படின்னா, ஆண்டவர் பின்னாடி நிறைய பேர் போனாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நிறைய பேர் போனாங்க. போயிட்டு ஒரு முறை வந்து பார்த்தோம்னா ஆண்டவர் விட்டுட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போதான் சீசர்களை பார்த்து கேட்டாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கீங்கன்னா அப்படின்னு கேட்டார். எப்படின்னா, ஒரு சோதனை வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் சொன்னோன்னே இது கடினமானது உபதேசம்னு சொல்லிட்டு அவருக்குள்ள வேறு கொள்ளாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே போயிட்டாங்க. இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் சொல்லி பார்த்தோம்னா கற்பாறை நிலம் இல்லைங்களா? வசனம் படிச்சிருங்க. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள இவங்க என்ன பண்ணலைன்னா வேர் கொள்ளவே இல்லை. அதனால தான் பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரை பாதியில் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே போயிட்டாங்க இல்லைங்களா? இவங்க ஒரு வகையான நிலம். இந்த மாதிரியான ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் கூட போயிட்டே இருந்தாங்க, அப்பத்துக்காக போனவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? அடுத்த ஒரு வகையான ஜனங்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லும்போது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க. இவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிங்க. லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். பாருங்க, பாதி பேர் இப்படி ஒரு சில வகையான ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க இல்லைங்களா? இவங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுக்கு
எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவரோடு போகும்போது ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அற்புத அடையாளங்களில் அந்த மாதிரியான விஷயங்களை பெற்றுக்கொள்றது மாத்திரம் வேணும். அது நடக்காத போது என்ன ஆயிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோர்ந்து அப்படியே போயிடுவாங்க. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் இல்லைங்களா? ஆண்டவர் எதுக்காக பிடிச்சிருக்காங்க? ஆண்டவர் எதுக்காக வேணும்? அப்படி எப்படின்னு தலையாட்டுறீங்க, ஆனால் என்னென்ன புரிய மாட்டேங்குது. ஆசீர்வாதம் மட்டும் என்ன வேணுங்க? வேணும். ஆனால் ஆண்டவர் மாதிரி வாழணும்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வாழ மாட்டாங்க இல்லைங்களா? ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் இடம் இருக்கு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாக்கி கூட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்னதான் நினைக்கிறாங்க? 4 சென்ட் இடத்த வாங்கி போட்டால் போதும். ஆண்டவர் எங்கேயா வாங்கி போட்டுக்காரா? இல்லை. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உலக கவலை இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கிறது போல கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நெருக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான ஜனங்கள் அங்கே ஆண்டவருக்கு பின்னாடி இருந்தாங்க, ஆண்டவருடைய போதத்தை கேட்டாங்க. ஆனால் ஆண்டவரோடு என்ன பண்ண முடியலனா, பின்தொடர முடியாததுனால விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனை வகையான நிலமுள்ள நிலத்தை போல உள்ள ஜனங்களை பார்த்துட்டோம். 3 வகையான ஜனங்களை பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஒன்று வழியருகே விதைக்கப்பட்டவங்க, உள்ளேயே போகாது இல்லைங்களா? 2வது என்ன பார்த்தோம்? 3வது முள் வளரவே வளராது, நெருக்கி போட்டுரும் இல்லைங்களா? வெயில் ஏறின போது அது தீஞ்சு போயிடும் இல்லைங்களா? ஆனால் 4வது ஒரு ஆண்டவர் ஒரு நிலம் பேசினாரு, இது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இதே மாதிரியான ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. வசனம் படிச்சிருங்க. 15ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இது யாரா இருக்கும்? அன்னைக்கு ஆண்டவர் பேசினார் இல்லையா? நல்ல நிலம்னு பேசினார் இல்லையா? மனுஷகுமாரனுடைய விதை உள்ள போச்சு இல்லையா? இது யாரா இருக்கும்? யாரா இருக்கும் அன்னைக்கு? சீஷர்கள். பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் ரொம்ப என்ன ஆயிருங்கன்னு சொல்லி பார்த்தா நல்லா கனெக்ட் ஆயிருங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நல்ல நிலமாக இருந்தாங்க, அதனால தான் ஆண்டவர் போட்ட விதை உள்ள போச்சு. ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்ன பண்ணணுங்கிற முக்கியமான ஒரு முடிவெடுக்கிறதுல அவங்க ரொம்ப என்னவா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உறுதியாக இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் 4 வகையான நிலத்தை பற்றி பேசினாரு. இந்த 4 வகையான நிலத்தை பற்றி இப்போ நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க ஒவ்வொன்றா. அது யாரு? அடுத்து வழியருகே கற்பாறை, அடுத்து முள்ளுள்ள இடம், அடுத்து வந்து பார்த்தோம்னா நல்ல நிலம். இந்த நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டவங்க யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 அப்போஸ்தலரும் இருந்தாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, பயிர் விதை விதைச்ச உடனே அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சு ஒரு நாளைக்கு எதுக்கு வந்துடும் சொல்லிட்டு சொன்னார் ஆண்டவர், அறுவடைக்கு வந்துடும் இல்லையா? இப்படி ஆண்டவருடைய நாட்கள்லேயே என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறுவடைக்கு தயாரானாங்க. வசனம் படிச்சிருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அதாவது ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாள்ல என்ன முடிக்க போறாங்க. முடிக்க போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே யாரெல்லாம் ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அறுவடைக்கு யார் ரெடி ஆயிட்டாங்க? அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர் ரெடி ஆயிட்டாங்க. ஏன்? அடுத்து ஆண்டவருக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும் இல்லைங்களா? அப்படின்னா இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் போறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடணும், இவங்க தான் என்னுடைய அப்போஸ்தலர்னு சொல்லிட்டு இல்லைங்களா? அப்போ 4 வகையான நிலத்தில் ஒரு நிலம் மட்டும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை யாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. அவங்களுடைய இருதயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆண்டவருக்கு ஏற்றபடி இருந்துச்சு. அதனால வசனம் உள்ள போச்சு. வசனம் இப்போ எதுக்கு தர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா, பலன் தரதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவரும் அறுவடைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா ரெடி ஆயிட்டாரு. சரி, அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, ஒரு வயலில் எல்லாத்தையுமே அறுத்துருவாங்க இல்லையா? அறுத்து என்ன பண்ணுவாங்க? தனித்தனியாக பிரிப்பாங்க. கூடவே எதுவும் வரும் பார்க்குறோம், கூடவே எதுவும் வரும், பதறு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் கையில் ஒரு தூற்று கூட இருந்துச்சு. யார் என்னுடைய களஞ்சியத்தில் சேரணும், யார் சேரக்கூடாதுங்கிறத அவரே முடிவு பண்ணார். வசனம் படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்று கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். வேற தூற்று கூடைனா ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்றதுல கஷ்டம் வேணாம். நம்ம வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம், அரிசி படைக்கிறதுக்கு முறம். அதில் நீங்கள் புடைச்சிங்கன்னா எது மட்டும் வரும்? வேஸ்ட் எல்லாம் என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தோம்னா பறந்து போயிடும் இல்லையா? நல்ல விஷயம்லாம் அந்த முறத்தில் இருந்துடும் இல்லையா? அதே மாதிரி அவர் கையில் ஒரு தூற்று கூட இருக்கு. அந்த தூற்று கூடையில் அவர் தூக்கி அந்த விஷயங்களை செய்யும்போது இப்போ எது தனியாக பிரியும்னா, பதறு தனியாக பிரிஞ்சிடும். அதே நேரத்தில் கோதுமை மணிகள் தனியாக பிரிஞ்சிடும். அந்த கோதுமை மணிகள் யார் சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த 12 பேர் கோதுமை மணிகளாக என்ன பண்ணாங்கன்னா
அவங்க வெளில வந்தாங்க. இல்லைங்களா? அப்படின்னா இந்த பதர் யார் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 3 வகையான நிலங்கள் பார்த்தோம் இல்லையா? 3 வகையான வகுப்பார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தானியம் மாதிரியே இருந்தாங்க. தூக்கி புடைக்கும் போது தான் தெரியுது அவங்க தானியம் கிடையாது, யார் சொல்லி பார்த்தோம்னா பதறு. ஆனால் அப்போ ரெண்டும் பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும்? நீங்கள் நெல்லை கவனித்து பார்த்துருக்கீங்களா? உள்ள அரிசி இருக்கக்கூடிய நெல்லும் அரிசி இல்லாத நெல்லும் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் புடைக்கும் போது தான் தெரியும், அதை தூற்றுக்கூடையில் வச்சு அந்த அந்த விஷயத்தை செய்யும் போது தான் தெரியும் எது கோதுமை மணி எது பதறுன்னு சொல்லிட்டு. அப்படி ஆண்டவர் அங்கே பார்க்குறாரு எல்லாரும் எப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 23:13 மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இப்படி யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர் வேத பாரகர்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவருடைய நாட்கள்ல இப்படிதான் இருந்தாங்க. 3 வகை நிலத்தார் போல இருந்தாங்க. அவங்க பலன் கொடுக்குறவங்களா இல்லை. அதான் பார்க்குறோம். பரலோக ராஜ்யம் நீங்களும் போகிறதில்ல, போகிறவங்களும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? போட்டி போட்டுறீங்க இல்லைங்களா? அப்போ தனித்தனியாக ஆண்டவர் முதலாம் அறுவடையில் பிரிச்சுட்டார். எத்தனை அறுவடை முடிஞ்சிச்சு? இப்போ ஓமையின்படி ஒரு அறுவடை முடிஞ்சிச்சு. பாடத்தினுடைய தலைப்பு 3 அறுவடை. முதல் அறுவடை யார் பண்ணிட்டாங்க? முதல் அறுவடை யார் பண்ணாருன்னா நம்ம ஆண்டவர் பண்ணாரு. அதான் நம்ம பார்க்குறோம். அந்த மனுஷன், அந்த ஓமையில் பார்த்த மனுஷன் வேற யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அந்த விதைங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம், வசனம் இல்லைங்களா? பைபிள் வார்த்தை இல்லைங்களா? நிலம் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனம். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்து தனித்தனியாக பிரிச்சாரு. 12 பேரும் நல்ல கோதுமை மணிகள், மற்றவங்களை என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பதர். பதர் தேவையா? இப்போ நமக்கு பதர் ஆண்டவருக்கு தேவையா? தேவையில்லை. யார் மாத்திரம் போதும்? இப்படி முதலாம் அறுவடை முடிஞ்சிச்சு. ஆண்டவரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு பரலோகம் போயிட்டாங்க. இப்போ 2ஆம் அறுவடை பண்ணணும். யார் பண்ணலாம்? 2ஆம் அறுவடை யார் பண்ணாங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் எடுத்தார் இல்லையா, அந்த 12 கோதுமை மணிகள் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை எங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிங்க. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் முதலாம் வருகையில் வரும்போது தெளிவா சொன்னார், நீங்க காணாமல் போன இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட இருந்து மட்டும் போங்க, புறஜாதி ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணிடாதீங்க, போகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போதே புறஜாதிகளுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாருன்னா பார்த்தார் இல்லைங்களா? நமக்கு தெரியும், அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு உடம்பு முடியல, நீங்கள் சொஸ்தமாக்கினா போதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இல்லாத விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே இந்த ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மனசில் இருக்கிறத அப்போஸ்தலருக்கு பார்த்துட்டு ஆண்டவர் மேலே போயிட்டாங்க, பரலோகம் போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு காத்திருந்தாங்க மேல் வீட்டறையில். அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவி அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா 120 பேர் கூடிக்கும் போது கிடைக்குது. அப்போ பரிசுத்த ஆவி மூலமாக அவங்களுக்கு என்ன உணர்த்தப்படுதுன்னா இந்த ஊழியத்தை நீங்கள் மீண்டுமா ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எங்கெல்லாம் போகணும்னு சொல்கிறாரு? எருசலேம், அப்புறம் யூதேயா, அப்புறம் சமாரியா, அப்புறம் பூமியினுடைய, அப்படின்னா எங்கன்னா சென்னை பெரம்பூர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருங்க, இதை கொண்டு போயிருங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்படி இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ 2ஆம் அறுவடைக்கு மீண்டுமா ஆண்டவர் செஞ்ச அதே ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா? அதை பார்க்குறாங்க. ஒரு முக்கியமான நாள் வரும்போது முதல்ல யூதர்களையா பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யூதர்கள் கேட்கறதுக்கு என்னவா இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா தயாராக இல்லை. உடனே அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்தாங்க. படிங்க. அப்போஸ்தலர் 13:45 யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்தில் போகிறோம். ஒருவேளை போகாம அங்கே இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் நீங்க சொல்லுங்க? போகாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன பிரதர்? புரியல. பாருங்க, பிரதர் சொல்லிட்டாங்க நமக்கெல்லாம் என்ன இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படின்னா இந்த ஓமைக்குள்ள யார் இருக்காங்கன்னு அர்த்தம்?
இந்த ஓமைக்குள்ள யார் இருக்காங்கன்னு அர்த்தம்? நம்மளும் இருக்கோங்கிறது தான் அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், ஓகே ஓகே. அப்போ இந்த ஓமைக்குள்ள யார் இருக்கோம்னா நம்மளும் இருக்கோம். ஏன் புறஜாதி இடத்துல போகலாமாண்ணா? போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, ஆண்டவர் இறந்ததுக்கப்புறம் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை ஆண்டவர் செய்த அதே ஊழியத்தை பூமியினுடைய கடைசி பரியந்தம் என்ன பண்ணிடலாம்னா கொண்டு போகலாம்னு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்கன்னா முடிவெடுத்தாங்க. வசனம் படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 13:47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். பாருங்க, பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி பவுல் அங்க பார்க்குறோம். பவுல் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் புறஜாதிகள் மத்தியில் போய் என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் பண்ணாங்க இல்லைங்களா? இப்போ அந்த ஊழியத்தை தொடரணும். எந்த ஊழியம்? விதை விதைச்சு வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணி களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய. அப்போ இந்த 2ஆம் அறுவடைக்கு இவங்க ஸ்டார்ட் ஆயிட்டாங்க. இதைத்தான் அந்த ஆண்டவர் மறுபடியும் அந்த ஓமையிலே பேசினாரு. 13ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் படிங்க. மத்தேயு 13:24 வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏற்கனவே சொன்னாரு ஒரு நிலத்துக்கு ஒப்பாய் இருக்கு. இப்ப என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கு இல்லைங்களா? அப்ப பாக்குறோம், ஏற்கனவே விதைக்கிறதுக்கு எது தேவைப்பட்டுச்சு? விதை தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா? இந்த 2ஆம் அறுவடைக்கு எது தேவைப்படுதுன்னா வசனம் படிங்க சிஸ்டர். மத்தேயு 13:37 அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். பாருங்க, ஆண்டவர் தான் அதை செய்யறது. ஆண்டவர் தான் விதைக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மனுஷன் மாறவே இல்லை. 1ஆம் அறுவடையிலும் சரி 2ஆம் அறுவடையிலும் சரி விதைக்கிற மனுஷன் ஆண்டவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா முக்கியமா இங்க ஒரு விஷயம் மாறுது. அதை மட்டும் கண்டுபிடித்து சொல்லுகிறவர்களுக்கு சிறந்த பரிசு காத்திருக்கிறது. கண்டுபிடிக்க பார்ப்போம். ஏற்கனவே ஒரு பார்த்தோமா 1ஆம் அறுவடை, இப்போ 2ஆம் அறுவடை இவங்க ஸ்டார்ட் பண்ணணுமா? எது மாறி இருக்கு? இங்க விதைக்கிற மனுஷன் மாறினாரா? மாறல. விதை எப்படி மாறி இருக்குன்னு சொல்றோம். பாருங்க, ராஜ்யத்தின் புத்திரர் இல்லைங்களா? ஏற்கனவே விதை வசனம் இங்க ராஜ்யத்தின் புத்திரங்கிறது வேற யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கையை இங்க என்ன பண்றாங்கன்னா விதைக்கிறாங்க இல்லைங்களா? வசனம் முழுமையா படிச்சிருங்க. 38ஆம் வசனம் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். பாத்தீங்கன்னா ராஜ்யத்தின் புத்திரர் அந்த 12 அப்போஸ்தலருடைய வாழ்க்கையவே அங்க என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அங்க விதையா விதைக்கிறாரு. அப்போ விதைக்கிற மனுஷன் மாற்று கருத்து இல்லை, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். சரி, நிலம் அங்க யாரு? முதல்ல படிச்சோம் இல்லையா? முதல் அறுவடையில நிலம் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இங்க பார்க்கும்போது 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிச்சோம்னா இங்க நிலம் யாரு சொல்லி பார்த்தோம்னா உலகம். ஏன் உலகம்? ஏன் உலகம்? எல்லார் இடத்துக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? அப்படின்னா இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தம் போயிடுச்சு இல்லையா? அதனால பார்க்குறோம் இந்த நிலம் இஸ்ரேல் ஜனங்களோடு நின்று போகலை. அதான் பார்க்குறோம், நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தம் போயிருங்க இல்லைங்களா? அப்போது கண்டிப்பாக பார்க்குறோம் இந்த நிலம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள். விதை யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜ்யத்தினுடைய புத்திரர், அதாவது அவருடைய 12 அப்போஸ்தலர்கள். அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா விதையாக விதைச்சாங்க தங்களுடைய வாழ்க்கையை இல்லைங்களா? எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். பேதுரு எவ்வளோ கோவப்படக்கூடியவரா இல்லையா? கோவப்பட்டு என்ன பண்ணாருன்னு பார்க்குறோம். ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சாகக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணவர்? அவர் அட்வைஸ் பண்ணவர். இன்னும் பார்க்குறோம் கெத்செமனே தோட்டத்தில் கத்தி எடுத்து என்ன பண்ணிட்டாரு? வாள் எடுத்து ஆண்டவரையா தொடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா வெட்டினார். இப்போ இவர் போய் ஊழியம் பண்ணால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆக்சுவலி ஒரு ஊழியம் பண்ணால் எப்படி தான் பண்ணணும்? எருசலேமில் ஊழியம் பண்ணுறாருன்னு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும்? இவர் படுபாவிகளா, ஆண்டவரே வெட்டி கொண்டுட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லணுமா? அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் பண்ண பிரசங்கத்தில் முதல்ல எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். 3000 பேர். எங்கேருந்துங்க வந்துச்சு அந்த பொறுமை? எங்கேருந்து வந்துச்சு அந்த அன்பு? அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவுக்காக முற்றிலுமாக மாற்றிட்டாங்க. பண்ணாங்களா இல்லைங்களா? அப்போ பார்க்குறோம் கேட்ட ஜனங்களெல்லாம், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்ட ஜனங்களெல்லாம் இருதயத்தில் குத்துண்டவர்களா என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க. இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் இப்போ மனம் மாற என்ன செய்யணும்? நீங்கள் என்ன பண்ணிடுங்க? மனம் திரும்பி ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. 3000 பேர் 5000 பேரா இப்படி என்ன பண்ணாங்கன்னா
பயங்கரமாக இந்த விதையை விதைச்சிட்டே போனாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டு இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விதையும் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய அற்புதங்களை பண்ணாங்க. அற்புதங்களை பண்ணி எங்கள்கிட்ட கையில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, தேவனுடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நீ எடுத்துக்கன்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையில் சுகமான ஜப்பானி போய் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாங்க இல்லைங்களா. இப்படி ஒரு பக்கம் விதை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவருடைய வார்த்தை நல்லா வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு, நல்ல வளர்ச்சியில் போச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களை குறித்த மிகப்பெரிய துன்பமும் அந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக என்ன நடந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா மிகப்பெரிய துயரங்களும் நடந்துச்சு. ஸ்தேவான்லேருந்து எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரத்த சாட்சியாக கூட என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மறிச்சாங்க. ஆனாலும் இவங்க கைவிடலை. எப்போ வரைக்கும் கைவிடலை? சபையினுடைய சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய ஊழியத்தை பண்ணிகிட்டே இருந்தாங்க. விதைக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வரைக்கும் இவங்களுக்கு துன்ப காலம் இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருத்துவம் பாடம் படிச்சிங்களா? அப்போ சபையினுடைய சரித்திரத்தில் நமக்கு தெரியும் கான்ஸ்டன்டைன் ராஜா இவர் வர்ற வரைக்குமே சபையினுடைய சரித்திரத்தில் வந்து பார்த்தோம்னா மிக துன்ப காலமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கொண்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் கொள்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் ரோமராஜா. எதனால் ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் கிறிஸ்துவ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய கனவுல பார்த்தார். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை காட்சியை பார்த்துட்டு அந்த போரில் போய் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு இதை யார் பின்பற்றுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள்னு ஒரு குரூப் பின்பற்றுறாங்க. அப்படியா? அப்போ அந்த அவங்க பின்பற்றக்கூடியவங்க தான் நானும் பின்பற்றக்கூடியவன், நானும் அதை தான் பின்பற்ற போகிறேன், அதுதான் என்னுடைய தெய்வம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா கிறிஸ்துவ பின்பற்றேன்னு சொல்லிட்டு என்ன உள்ள வந்துட்டார். அப்போ ராஜாவே போயிட்டாரு, நம்மளும் என்ன பண்ணிடலாம் போயிடலாம்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய ரோமர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வசனம் கேட்டு மனம் திரும்பி அவங்க மாறலை. ராஜா மாறிட்டாரு, நம்மளும் என்ன பண்ணிடலாம் நிறைய சலுகைகள் கிடைக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் மாறிட்டாங்க. மாறும்போது என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே ஆண்டவருக்காக வாழ்ந்த ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையாக வாழ்ந்தாங்க. அவங்க மத்தியில் இப்போ பெயரளவுக்காக வாழ்கிறதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றி கொண்டாங்க. இப்போ எத்தனை குரூப் வளர ஆரம்பிச்சிருச்சு? எத்தனை குரூப் வளர ஆரம்பிச்சிச்சு? 2 குரூப்பு இல்லைங்களா. ஒன்று நல்ல விதைகள் இல்லைங்களா, இன்னொன்று தவறான விஷயத்துக்குள்ளே அப்படியே வந்துட்டாங்க, அப்படியே உள்ளே வந்துட்டே இருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். இது எவ்வளவு காலங்கள் இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. வசனம் படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். மனுஷர் நித்திரை பண்ணுகையில். பாருங்க, அப்போஸ்தலர் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த மாதிரியான கள்ள விஷயங்களை என்ன பண்ணல உள்ள விடவே இல்லை. அவங்க இறந்து போயிட்டாங்க. அதான் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அப்ப கண்டுபிடிச்சோமா எப்படி அப்படின்னா ராஜாவை பின்பற்றினவங்க எல்லாம் இப்ப யாரை பின்பற்றுறாங்க? கிறிஸ்துவர்களை. ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் மூலமா கிறிஸ்துவ பின்பற்றுறவங்களும் பின்பற்றுறாங்க. இப்ப எத்தனை பேர் வந்துட்டாங்க இந்த நிலத்துக்குள்ள? உலகத்துக்குள்ள எத்தனை குரூப் வந்துருச்சு? இப்போ 2 குரூப் இல்லைங்களா. அதான் பார்க்குறோம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் கோதுமைகளுக்கு இடையில சாத்தான் என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா களைகளை விதைச்சிட்டான். அதாவது தவறா பின்பற்றக்கூடிய ஜனங்களும் இதில் சேர்ந்து வளர்றாங்க. அப்படின்னா இப்போ 2 ஆயிடுச்சா? ஒன்று கோதுமை, இன்னொன்று களை. இந்த களை யாருனால வந்தது? ஆண்டவர்னால வந்ததா? சாத்தானால. எப்படி வந்துச்சு? அந்த ரோமர்கள் அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. தங்களுக்குன்னு ஒரு திருவிழாக்கள், தங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் வந்துட்டாங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி 313 2026 வரைக்கும் அப்படியே வளர்ந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம் நல்ல கோதுமை மணிகள் யாரு, கலைகள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஓமையிலேயே அப்பயே கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இருக்கக்கூடிய காலத்திலேயே ஆண்டவர் இப்படி பேசிட்டு வரும்போது மனுஷன் தூங்கும்போது நித்திரை பண்ணும்போது சாத்தான் கலைகளை விதைச்சிட்டான்னு சொன்ன உடனே இப்போ அப்போஸ்தலர்கள்லாம் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு ஆண்டவர்கிட்ட அப்பயே வசனம் படிங்க பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதாவது வேலைக்காரர், ஆண்டவனே நீங்க நல்ல நிலத்தை தானே விதைச்சிங்க, இப்போ களைகள் எப்படி வந்துச்சு? களைகள் வரும்போதே நீங்க வெட்டிடலாம்ல அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு கேட்குறாங்க. தொடர்ந்து படிங்க. அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். வளரும் போதே அங்க விதை வச்சு நல்ல கோதுமை மணிகள் வருது, களைகளை சாத்தானை விதைச்சாச்சு, அப்பயே வருது. இப்போ பிடுங்கி போட சித்தமாக கேட்கும்போது
பிடுங்கி போட சித்தம், நீங்க பிடுங்கி போடுங்கன்னு சொல்லாம ஆண்டவர் ஓமையில என்ன சொல்லிட்டாருன்னா, வசனம் படிங்க. 29ஆம் வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். முதலாம் அறுவடையிலேயே அங்க ஆண்டவர் களைகளையும் பிடுங்காம அப்படியே விட்டுட்டாரு. வளரட்டும், முழுமையா வளரட்டும், பின்னாடி அறுத்துக்கலாம். ஒருவேளை பிடுங்கி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருக்கும்னா, உலகமாகிய நிலத்துக்குள்ள 2ஆம் அறுவடைக்கு உண்டான விதையை என்ன பண்ணியிருக்காதுங்க, போதும் நிறுத்தியிருந்தா இன்னைக்கு யார் வந்திருக்க மாட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா நாம வந்திருக்க மாட்டோம், இல்லைங்களா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வளருங்க, அப்படியே விட்டுருங்க, வளரட்டும். கடைசியில் நான் என்ன பண்ணிடுவேன்னா, கண்டுபிடிச்சு கோதுமை மணிகளை மட்டும் நான் தனியாக என்ன பண்ணிடுறேன், அறுத்து எடுத்துறேன், இல்லைங்களா? அப்போ நீங்கள் பாருங்கள், கிபி 313 அப்புறம் இப்போ வரைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள எத்தனை குரூப் வந்துட்டாங்க தெரியுங்களா? நல்ல கோதுமை மணிகள்ங்கிற ஒரு குரூப் வந்துட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் எது வளர்ந்துட்டே இருக்கு? கூட களைகள் வளர்ந்துட்டே இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கோதுமை மணிகள் நல்லா வளர்ந்து வரும்போது என்ன ஆயிரும் தெரியுங்களா? என்ன ஆயிரும்? அப்படியே வளைஞ்சிரும், இல்லைங்களா? களை என்ன பண்ணாதுன்னா அப்படியே நிமிர்ந்து நிற்கும். இன்னைக்கு அதே மாதிரி தான் இருக்கு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பைபிளை எல்லாருமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் வச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்ல கோதுமை மணிகள் உள்ளவங்க தங்களை வெளியே காமிச்சிக்கிறவே மாட்டாங்க. கலைகள் இன்னைக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளில காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் போகும்போது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. போனதுக்கு பின்னாடி யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வசனம் படிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். பாருங்க, நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்னவாயிருங்கன்னா, எச்சரிக்கையா இருங்க. ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களிடத்தில் வருவாங்க. அப்படின்னா இப்ப நல்ல கோதுமை மணிகளுக்குள்ளேயே யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? கலைகளாகிய கள்ள தீர்க்கதரிசிகள் வர்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம், கலைகளுக்குள்ள அங்கே நல்ல கோதுமை மணிகளும் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்கள் என்னவா இருங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும்போது, நான் போயிடுவேன், போனதுக்கப்புறம் அதாவது கிபி 313 அப்புறம் யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, படிச்சுங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனம் 29 முதல். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களிடத்திலே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களிடத்துல இழுத்துக்கொள்ளுவாங்க. இது அப்படியே இன்னைக்கும் சரித்திரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கண்டுபிடிச்சிருவோம். இப்படி அங்கே பார்க்கும்போது கலைகளும் வளருது, கோதுமை மணிகளும் வளருது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது சரித்திரத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்களுக்கு நிறைய துன்பம் வரும்போது கிறிஸ்தவர்கள்லாம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல கிறிஸ்தவ சபையினுடைய வரலாற்றில் எங்கெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோமு, இன்னொன்று கான்ஸ்டன்டினோபிள், இன்னொன்று அந்தியோகியா, இன்னொன்று அலெக்சாண்ட்ரியா, இன்னொன்று ஜெருசலம். இந்த 5 இடங்கள்ல தான் என்ன இருந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவினால் நிறுவப்பட்ட, அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட சபைகள் இருந்துச்சு. இப்போ துன்பங்கள் வரும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த 5 சபைகளும் சேர்ந்து நாம ஏன் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிறதுனால தானே துன்பம் வருது, நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிடலாம்னா துன்பத்தை எதிர்த்தரலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றாக்குனாங்க. பொதுவாக இருந்து ஏங்கலாம்னு என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு பண்ணி அவங்க பொதுவான விஷயமா மாறினாங்க, இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கேத்தலிக். இப்படி கேத்தலிக்கா இருந்தவங்க ரோம்ல இருந்ததுனால ரோமன் கேத்தலிக்கா என்ன பண்ணுச்சுன்னா மாறி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நல்ல கோதுமை மணிகளா இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியிலேயே தவறான கலைகளை விதைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இங்கே பேசப்படக்கூடியதான கலைகள் அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன பண்ணல, வரல. யார் மூலமா வந்தவங்கன்னு சொல்லி பார்க்குறோம், ரோம ராஜா அவர் கிறிஸ்துவை பின்பற்றுறதுனால அப்படியே உள்ள வந்துட்டாங்க. அதனால என்ன தெரியலன்னு சொல்லி பார்த்தோம்னா, பைபிளினுடைய சத்தியம் தெரியல, ஆழம் தெரியல. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தவறான விஷயங்களை பைபிளுக்குள்ள கொண்டு ஆரம்பிச்சாங்க. தவறான விஷயங்களை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா விதைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் போன பின்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. யார் பிரதர் கள்ள தீர்க்கதரிசியா இருப்பாங்க? அவங்களை கண்டுபிடிக்கணும்னா யாராவது ஒருத்தவங்க வசனம் எடுத்து படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. படிச்சிருங்களா?
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாருங்க, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க இல்லைங்களா? அநேகர் பின்பற்றுவாங்க. அதனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் சொல்லாததை பின்பற்றுவாங்க. வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் ஆண்டவர் போனதுக்கு பின்னாடி, அப்போஸ்தலனாகிய பவுல் போனதுக்கு பின்னாடி, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இறந்து போனதுக்கு பின்னாடி மனுஷர் தூங்கையில் சத்துரு வந்து விதை விதைச்சான் இல்லையா? கிபி 313க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல கோதுமை மணிகளுக்குள்ள கலைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பைபிளை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிசாசுகளினுடைய உபதேசம் என்ன, வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசம் என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைபிளில் எதெல்லாம் சொல்லப்படலையோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாறுபாடான உபதேசம். கரெக்டுங்களா? சரி, இப்போ உங்களோட ஒரு கேள்வி. தேவன் முதல்ல பைபிளில் மனுஷனுக்கு நடத்தி வச்சது என்ன? பைபிள் ஆதியாகமத்திலிருந்து படிக்கிறோம் இல்லையா? கடவுள் முதல்ல மனுஷனுக்கு என்ன செஞ்சு வச்சார்? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சாருங்க? என்ன பண்ணி வச்சாரு? திருமணம் பண்ணி வச்சார். கரெக்டா இல்லைங்களா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்ணாருங்க? திருமணம் பண்ணி வச்சாரா வைக்கலைங்களா? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க? திருமணம் பண்ணலாம்னு சொல்கிறாங்களா, பண்ண வேணாம்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா ரோமன் கேத்தலிக் அவங்களுடைய போதகம் நிறைய சகோதர சகோதரர்கள் வந்திருக்கலாம். சத்தியத்தை நம்ம பேசுகிறபடினால சில விஷயங்கள் உங்கள் மத்தியில் நம்ம பேசுகிறோம். அப்படின்னா இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடாமலே என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபைகளில் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்காங்களா? ஃபாதர் இல்லைங்களா? அவங்க பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாதர். திருமணம் ஆனால் தானே ஃபாதர் ஆக முடியும். ஆனால் இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாதர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பைபிளில் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பைபிளில் தெளிவாக இருக்கு. வசனம் படிச்சிருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகம் அன்றும். விவாகம் யாவருக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கனம் உள்ளது. தேவன் முதல்ல கல்யாணம் தான் பண்ணி வச்சார். நீங்க பாருங்க, நிறைய கன்னியாஸ்திரிகள் இருக்காங்களா இல்லைங்களா? நிறைய பேர் சபையில் பெண் போதகர்கள் தான் போதனை பண்றாங்க இல்லைங்களா? முக்காடே சில பேர் என்ன பண்றது இல்லை, போடுறதே இல்லை. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரை தங்களில் இழுத்துக்கொள்ளுவாங்க. அதான் இப்போ நம்ம படித்தோம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது அவங்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. ஏன் தெரியுங்களா? கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து கொள்ளுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்கணும் போதகம் எல்லாம். நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா இங்கே எவ்வளோ பேர் இருக்கோம்? எவ்வளோ பேர் இருக்கோம்? விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இன்னைக்கு கூட்டம் போடும்போது கன்வென்ஷன் சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ பேர் இருக்காங்க? இன்னைக்கு இடமே கொள்ளா மட்டும் போகிறாங்கல்ல. எதுக்காக போகிறாங்க? கன்வென்ஷன் எதுக்காக போகிறாங்க? சும்மா போய் அங்கே வந்து ஏதாவது சாப்பிட்டு வர போகிறாங்களா? இல்லை, ஆசீர்வாதத்துக்கான போகிறாங்க. என்ன ஆசீர்வாதத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுக்கு வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும்னு சொல்லி போகிறாங்க. ஆண்டவருடைய போதகம் அப்படியா இருந்துச்சு? அப்படி இருந்துச்சா? மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க கூட என்ன இல்லை, இடம் இல்லை. எங்கேயாவது ஆண்டவருக்கு ஒரு 4 சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லி யாருனாலும் காமிக்க முடியுமா? போகும்போது அவரோட ட்ரெஸ்ஸை முதல் கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எடுத்துட்டாங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே முதல்ல என்ன பண்ணணும்? வெறுக்கணும். வெறுக்கக்கூடிய ஊழியத்தை யாராவது செய்கிறாங்களா? இன்னைக்கு சபைகளில் செய்கிறாங்களா? அப்படின்னா இதெல்லாம் என்ன சொல்லி பார்த்தோம்னா மாறுபாடான உபதேசம் எங்கே உள்ளே வந்துருச்சு சொல்லி பார்த்தோம்னா திருச்சபைகளுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் என்னவா இருங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. கரெக்டுங்களா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு இல்லையா? உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினாரு? பணம் வாங்கினாரா? ஏதாவது செக்கு எழுதி கொடுத்தீங்களா? இல்லையா? மனுஷன், அதாவது மனுஷகுமாரன் எதுக்காக வந்தாருங்க?
ஊழியம் இல்லைங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். யார்கிட்ட பணம் வாங்கிட்டு ஊழியம் பண்ணாரா? ஆனால் இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னு வைங்க, நீங்கள் தசம பாகம் கொடுக்கலைன்னா நீங்கள் தான் அந்த வாரத்தினுடைய தலைப்பு செய்தி. உண்மையா இல்லையா? நம்ம ஏதாவது மாற்றி பேசுகிறோமா? ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களாம் வேலை பார்த்தாங்க. அவங்க தேவனுடைய வேலையும் பார்த்தாங்க. அதே நேரத்தில் எப்படி வேலை பார்த்தாங்க, எப்படி தேவனுடைய வேலையை பண்ணாங்கன்னா, யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு பண்ணல. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 20:34 நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பாருங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என் கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக எந்த கைகளை வேலை செஞ்சுச்சு? வேலை செஞ்சு மற்றவங்களுக்கு பவுல் கொடுத்தாரு. யார்கிட்ட வாங்கினாரா? வாங்கி அவருடைய ஊழியம் பண்ணாரானா? இல்லை. பைபிளில் வெரி கிளியர், வேலை செய்யாத எவனும் சாப்பிடக்கூடாதுங்க. இதுதான் பைபிள் டாக்ட்ரின். ஆனால் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் பணம் அனுப்ப வேண்டிய முகவரி. இப்போலாம் QR கோடை என்ன பண்ணிடுறாங்க? அனுப்பிடுறாங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க, அமௌண்ட் அதிலே வரும். நீங்கள் அப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், வந்துடும். ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னு சொல்கிறாங்க. யார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க தெரியுங்களா? நல்ல மணிகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுவாங்க. வசனம் படிச்சிருங்க. அப்போஸ்தலர் 20:35 இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்குகிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். அப்ப வெரி கிளியர், பவுல் சொல்றாரு, வாங்குவதை பார்க்கிலும் என்னதுன்னா கொடுக்கிறது தான். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வந்தாருங்க, சர்வீஸ் பண்றதுக்கு வந்தாரு. அதான் பார்க்குறோம். நல்ல மணிகள் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. சரி, நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரீங்களா? எவ்வளோ நாள் வந்துட்டு இருக்கீங்க? இந்த கூடுகைக்கு வாரம் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? வந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எவ்வளோ கொடுக்குறீங்க போகும்போது? ஒன்றும் இல்லை. யாராவது கேட்டிருக்காங்களா இது வரைக்கும்? அப்படின்னா இவங்க எப்படி நடத்துகிறாங்க? ஒருவேளை ஃபாரின் ஃபண்டாக இருக்குமோ அப்படி நினைக்கிறீங்களா? இதே ஊழியம்தான். ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஊழியத்தை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே யார் எப்படி பண்ணுறாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம், வாரம் இவங்க உட்காந்து என்ன பண்ணணும்னா தேவனுடைய சத்தியத்தை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இவங்க கேட்கணும். அதான் ஊழியம். வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கணும். இலவசமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த விஷயத்தை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சகோதரர்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாளைக்கு தேவனுக்கு சித்தமானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். இதாங்க நல்ல மணிகள். இதுதான் அங்கே ஆண்டவர் பேசக்கூடிய நல்ல மணிகளினுடைய விஷயம். இதுதான் இல்லைங்களா? ரொம்ப கிளியர். அப்போது நம்ம பார்க்குறோம், இது கிபி 313 அப்புறம் அப்படியே கலைகள் வளர்ந்து இன்னைக்கு அறுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு கலைகளும் வந்துருச்சு, நல்ல கோதுமை மணிகளும் என்ன பண்ணிருச்சுன்னா வந்துருச்சு இல்லைங்களா? அப்போது இப்படி தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே ஆண்டவர் 2வது அறுவடையில் பேசும்போது இப்படி தான் பேசுகிறார். கோதுமை மணிகளும் வந்துக்கிட்டு இருக்கு, கலைகளும் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? கோதுமை மணிகள் எதை அடையாளப்படுத்தாங்கன்னா சரியான போதனை, கலை எதை அடையாளப்படுத்துதுன்னா தவறான போதனை இல்லைங்களா? சரி, கோதுமை மணிகள் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம், சரியான போதனை. எப்படி? இங்கே யாராவது கதை பேசியிருக்காங்களா? பரலோகத்துக்கு போயிட்டு வந்து யாராவது இங்கே பேசியிருக்காங்களா? நீங்கள் பாருங்கள், ஏதாவது பிரசங்கத்தில் பரலோகம் போயிட்டு வராமல் வராங்களா? நீங்கள் இப்போ ஒரு ஞாயிறு காலை ஆராதனைக்கு போகிறீங்கன்னா அவங்க என்ன தான் சொல்கிறாங்க? நேற்று நான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தேன் இல்லைங்களா? உங்களுக்காக பரலோகத்தில் போய் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பைபிளுடைய வார்த்தை அப்படி கிழிச்சு ஆண்டவர் என் கையில் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதுதான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுறேன்? பிரசங்கம் பண்ணுறேன். சைக்கிளில் போனவங்களாம் இருக்காங்க பரலோகம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் ரோடு தான் எந்த பக்கங்கிறது தெரிகிறது இல்லைங்களா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆண்டவரோட பேசினவங்களாம் இருக்காங்க. வசனம் கிளியரு. பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் வேற ஒருத்தரும் யாரும் போக முடியாது இல்லைங்களா? ஆத்மா பாடம் கேட்டிங்களா? எல்லாரும் எங்கே இருக்காங்க? இப்போ ஆத்மா பாடம் கேட்டீங்க இல்லையா? எல்லாரும் எங்கே இருக்காங்க? பாதாளத்தில். தாவீது கூட இன்னும் பரலோகம் ஏறி போகவில்லையேன்னு வசனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்க மட்டும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்டாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? பரலோகம். ஆமாம், ஆரம்பிக்கும் போது சைக்கிள் ஆரம்பித்து அவங்க ஊழியம் முடிக்கும் போது வீட்டுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்னா இனோவா நிற்கும். இதெல்லாம் யாருடைய இது தெரியுங்களா? தவறான போதனை. அப்போது வெரி கிளியர், ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரரை விதையாக விதைச்சாரு. அவங்க மூலமாக உலகத்துக்குள்ளே விதைகள் வந்துச்சு. இன்றைக்கி வளர ஆரம்பித்து இப்போ என்ன சொல்லி பார்த்தோம்னா அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நாம் கலைகளுக்குள்ளே இருக்கோமா,
நல்ல கோதுமை மணிகளுக்குள்ளே இருக்கமாங்கிறத யார் முடிவு பண்ணணும்? இப்போ யார் முடிவு பண்ணணும்? அமைதியாயிட்டீங்க. நான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, 2ஆம் வருகையில் எப்படி 1ஆம் வருகையில் அவருடைய கோதுமை மணியை கையில் எடுத்தாரோ, அறுத்து எடுத்தாரோ, அதே மாதிரி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுங்களா? 2ஆம் வருகையில் அவரும் தனக்கான கோதுமை மணிகளை என்ன பண்ண போறாருன்னா பிரித்து எடுக்க போறார். ஒருவேளை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ நல்ல கோதுமை மணிகளை சேர்க்கறதுக்கும் அப்போஸ்தலர்களை பின்பற்றி வரக்கூடிய ஜனங்களும் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய வேலையாட்களும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? களைகளை விதைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்? சாத்தானுக்கு வேலை செய்யக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க இல்லைங்களா? இதில் யாரை பின்பற்றணுங்கிறத யார் தான் முடிவு பண்ணணும்? நாம தான் முடிவு பண்ணணும். நல்ல கோதுமை மணிகள்ங்கிறது சரியான போதனை, களைகள் என்பது தவறான போதனை. களைகளை அங்கே வளர செய்கிறதுக்கு கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. நல்ல கோதுமை மணிகள் வளர செய்கிறதுக்கு நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. இப்படியே ரொம்ப நாள் போகும்னா என்ன பண்ணாதுங்க? போகாது இல்லைங்களா? எப்போங்கிறது தெரியாது. ஆண்டவர் எப்போ வருவார் நீங்கள் சொல்லுங்கள். அது வரைக்கும் வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே இருக்கலாமா? எப்போ வருவார்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம எதில் சேர்ந்துடணும்? என்னமா மாறிடணும்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல கோதுமை மணிகளாக நாம் என்ன பண்ணிடணும்? மாறினோம். ஏன்னா ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த அறுவடையை 2ஆம் அறுவடையை என்ன பண்ண போறாருன்னா அறுவடை செய்ய போகிறார். வசனம் படிங்க. வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற் கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, பூமியின் பயிர் முதிர்ந்தது அப்படின்னா களைகள் மத்தியிலிருந்து நல்ல மணிகளை இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுங்களா? அறுவடை செய்ய போறாரு. அந்த நல்ல மணிகளா யார் மாறணும்னா நாம தான் மாறணும். களைகளுக்குள்ள இருந்து நம்ம தவறான சத்தியத்தை கேட்டுட்டே இருந்தோம்னா ஒருபோதும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நல்ல மணிகளாகவே நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, மாற முடியாது. நம்ம அந்த பூமியினுடைய பயிர் முதிர்ந்தது இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் 2ஆம் வருகையில் நம்மளை என்ன பண்ணணும்னா நல்ல கோதுமை மணிகளை என்ன பண்ணணுங்க எடுத்துக்கொள்ளணும். தொடர்ந்து வசனம் படிச்சு முடிச்சிருங்க. அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாலை பூமியின் மேல் நீட்டினார். அப்படின்னா 2வது அறுவடை முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலையா? முடிஞ்சிருச்சா? முடியலையா? முடியல. ஏன் முடியல? நாமெல்லாம் பெரம்பூரில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணணும்? நல்ல கோதுமை மணிகளை மாறிட்டோம்னா அவர் என்ன பண்ணிடுவார்னா அறுத்துடுவார் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாது இனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தையா இருக்கக்கூடாது இல்லைங்களா? குழந்தையா இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பாலை கொடுத்து உட்கார வச்சுட்டே இருக்காங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தெரியுங்களா? இங்கே என்ன ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க தெரியுங்களா? அதாவது பலமான ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு முதல்ல எடுத்த உடனே திருத்துவம்னு பாடம் முதல் கிளாஸ் எடுத்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? திருத்துவம் பாடத்தை முதல் கிளாஸை எடுத்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? இவங்கெல்லாம் அந்த கிறிஸ்துன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க? போயிருக்க மாட்டீங்களா? அப்படியே அடிப்படை சத்தியமாக கொண்டு வந்து என்ன பண்ணியாச்சுன்னா இப்போ பலமான ஆகாரம் உட்கொள்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்தாச்சு. அதனால தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, தவறான இடத்துல இருக்கீங்கிறத இன்னைக்கு சுட்டி காட்டினாலும் வேத வசனத்தின்படி உங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா ஏற்றுக்கொள்ள முடிகிறது. உண்மையா இல்லைங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா குழந்தையா இல்லை, பலமான ஆகாரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா எப்படி ஆண்டவர் நம்மளை வளர்க்குறாரு தெரியுங்களா இந்த சத்தியத்துக்குள்ள? இப்போ உங்களுக்கு ஒரு 2 வயசு குழந்தை இருக்குது, இல்லை பிறந்த குழந்தை இருக்குன்னு வைங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கனை வாங்கி கொடுத்து குழந்தை வளரன்னு நினைக்க மாட்டீங்களா? நினைப்பீங்கல்ல. 1/2 கிலோ சிக்கனை உள்ள அப்படியே வாயில் வச்சு அடித்து வளரன்னு சொல்லி விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதுக்கே தேவையான உணவுகளை கொடுப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது அடிப்படை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறதுல ஆரம்பித்து பைபிளை எப்படி கற்றுக்கிறனுங்கிறத கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மீன் வலைகள் அப்படி படித்து ஆத்மா, நரகம், ட்ரினிட்டி இப்போ கொண்டு வந்து நீங்கள் என்ன மாதிரியான சூழலுக்குள்ளே இருக்கீங்கிறத காமிச்சாச்சு. இப்போ
அப்போ மறுபடியும் நம்ம என்ன மாறிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் படிங்க. எபேசியர் 4:14 முதல், நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாருங்க, நீங்க குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம். இந்த சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகத்தை யார் கொடுப்பாங்க? நீங்க இந்த இப்ப நம்ம படிச்சிருக்கிற விஷயத்தின் படி சொல்லுங்க, இந்த ஓமையின் படி சொல்லுங்க. கல்ல அவங்க சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன வரக்கூடாதுன்னா, குழந்தைகளா இருக்கக்கூடாது, நீங்க பலமான ஆகாரம் உண்ணக்கூடியவங்களா இருக்கு. எப்படிலாம் நமக்கு சாத்தானால பிரச்சனை வரும் தெரியுங்களா? இப்போ அடுத்த வாரம் வரக்கூடிய வாரங்கள்லாம் ரொம்ப முக்கியமான பாடம் இருக்குன்னு வைங்க. இப்போ அடுத்த வாரம் உங்கள் ஃப்ரெண்டு வரார் உங்கள் வீட்டுக்கு. இடையில நீங்கள் வீட்டுக்கு போனோன்னா நாளைக்கே வரார் உங்கள் ஃப்ரெண்டு வரார். வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியா ஒரு 6 மணிக்கு என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீ வந்தால் தான் என் பையன் தாலி எடுத்து என்ன பண்ணுவான், கட்டுவான். அதனால் நீ என்ன பண்ணிடு வந்துருன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க? உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என்ன யோசிப்பீங்க? என்னது போயாகணுமா? சத்தியம் முக்கியம் இல்லையா? நான் வேற நீங்கள் எனக்காக பேசுவீங்கன்னு சொல்லி பேசிட்டு சத்தியம் முக்கியம் இல்லையா? அவர் 6 மணி தான் சொல்கிறார், இங்கேயும் டைம் 6 மணிக்கு தான் பைபிள் கிளாஸ். என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் விட்டு கொடுப்போமா, உங்கள் நண்பரை விட்டு கொடுப்பீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? 2 சீட்டு எழுதுவோம். ஒன்று திருமணம், இன்னொன்று பைபிள் கிளாஸ். ஆண்டவர் எதை விழ வைப்பார்? பைபிள் கிளாஸ் தான் விழ வைப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்து கிழிச்சு போட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிட்டோம்னா அங்கே தான் பார்க்குறோம் சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை விழ வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் என்ன பண்ணுவான், ஆளுங்களை அனுப்புவான். அப்போ நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தையாக இருந்துட்டு ஐயோ நம்ம நண்பன் கோச்சிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போகாமல் பலமான ஆகாரம் உண்ணக்கூடியவங்களை இருந்து என்ன பண்ணிடணும்னா வந்துடணும் இல்லைங்களா? அப்போ இதுதான் பார்க்குறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி தான் உங்களுக்கு சோதனை வரும். ஆனால் நீங்கள் நல்ல கோதுமை மணிகளை மாறணும் இல்லையா? இல்லையா? மாறணும். அதான் பார்க்குறோம். மனுஷன் அதாவது தவறான மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுமான தந்திரமுள்ள போதகங்கள் அல்லது இந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு வரும்போது அதை பலமான ஆகாரம் உண்ணக்கூடியவங்களை நம்ம என்ன பண்ணணும்னா முடிவெடுக்கணும் இல்லைங்களா? அப்போ இப்படியே வந்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த 2ஆம் அறுவடையில் நம்ம நல்ல கோதுமை மணிகளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா மாறுவோம். சரி, இந்த நல்ல கோதுமை மணிகளாக 2ஆம் அறுவடையில் ஆண்டவர் அறுக்க போகிறார்கள் இல்லையா? இந்த அறுவடை 2ஆம் அறுவடை, இதில் விதை விதைத்தவர் யார்? விதை விதைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விதை யாருன்னு சொல்லி பார்க்குறோம். விதை தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் அப்போஸ்தலர்கள் இல்லைங்களா? நிலம் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த உலகம் இல்லைங்களா? விதை ராஜ்யத்தின் புத்திரர் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையவே என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரியான போதனை தான், அந்த சரியான போதனைக்குள்ளே இருக்கிறவங்க தான் நல்ல கோதுமை மணிகளாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாறுவாங்க. அதுதான் எவ்வளோ பேர் நல்ல கோதுமை மணிகளை மாறக்கூடியவங்களுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்கு. 1,44,000 பேர். அந்த மாதிரி நம்ம மாறணும். இப்போ நல்லா கொஞ்சம் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாக மாறி இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். சத்தியம் கேட்க முன்னாடிலாம் நீங்கள் கோவப்படுவீங்க, இப்போலாம் கோவம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். உண்மைதான் என்ன சொல்கிறது? நான் அதை மாற்றி சொல்கிறேன்னா கோவம் குறைஞ்சிருக்கும்ல. ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கோதுமை மணி வளர வளர என்ன பண்ணிடணும்னா தன்னை தாழ்த்திடும். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிடணும்னா ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் பெருகிடுவார், அவங்க சிறுகிடுவாங்க. யோவான் ஸ்நானகன் சொன்னார் இல்லையா, நான் சிறுகவும் அவர் அந்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்கள பார்த்தா யாரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா? கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி இருக்கும். கோதுமை மணிகளாக மாறிடுவாங்க, அந்த 2ஆம் அறுவடைக்குள்ளே போயிடுவாங்க. சரி, பாடத்தினுடைய தலைப்பு எத்தனை அறுவடை? எத்தனை அறுவடை முடிஞ்சிருக்கு? ஓகே, முதல் அறுவடை எங்கே நடந்தது? இஸ்ரேல் நடந்தது. எத்தனை பேர் வந்தாங்க கோதுமை மணிகளா? 2ஆம் அறுவடை எங்கே நடக்க போகுது? ஒட்டுமொத்த உலகத்தில் நடக்க போகுது. அதில் கோதுமை மணிகளை எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க? 1,00,000. அதில் யாரும் இருக்க போகிறோம்? நாமளும் இருக்க போகிறோம் இல்லைங்களா? நாம தான். அம்மா சொல்லிட்டாங்க நாம தான் பிரதர். ஆமாம், நாம தான் இல்லைங்களா? இப்போ இன்னொரு அறுவடை பார்க்கணும் இல்லையா? 3ஆவது அறுவடை. அது எப்போ நடக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஏற்கனவே 3ஆம் உலகம் பாடம் கேட்டிங்களா? 3ஆம் உலகம் பாடத்தில் இல்லைங்களா தேவனுடைய ராஜ்யம் வரும் இல்லையா? தேவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சி வரும் இல்லைங்களா? அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில் 2ஆம் உலகத்தில்
இறந்துருவாங்க, மரிச்சிருவாங்க. ஏன்னா நமக்கு வசனம் கிளியராக இருக்குது. ரெண்டாம் உலகத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வார்த்தைங்கிற அக்கினிக்கு இரையாக என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. அந்த ரெண்டாம் உலகத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். நல்ல கோதுமை மணிகளாக நாமெல்லாம் மாறி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாம் உலகம் முடிவுக்கு வந்துடும். எல்லாரும் இறந்துருவாங்க. ஆதாமுக்குள்ளே எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா மரித்து அடக்கமாயிருவாங்க, இல்லைங்களா? அடக்கமாயிருவாங்க. மூன்றாவது உலகத்தில் ஆண்டவர் வந்து என்ன பண்ண போறாரு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாரும் என்ன பண்ண போறாருங்க? எழுப்ப போறார். வசனம் படிச்சிடலாம் பாருங்க. யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா உயிரோடு எழுப்பப்படுவாங்க. எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவது உலகத்தில். அதைத்தான் ஏசாயால படிக்கும்போது அந்த உலகம் எப்படி இருக்கும், அந்த காலம் எப்படி இருக்கும் சொல்லி பார்க்கும்போது படிங்க. ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாருங்க, பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரை பற்றி அறியக்கூடிய எல்லா அறிவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் கூட கேப் இருக்காது. எல்லாரும் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தேவனை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முழுமையாக அறிஞ்சிருப்பாங்க. உயிரோட எழுப்பிட்டார் இல்லையா, யார் அவர் அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இப்போ கர்த்தரை அறிகிற அறிவுனால இந்த பூமி என்ன பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த பூமியில் யார் என்ன பண்ண மாட்டாங்கன்னா கேடு செய்வாரும் இருக்க மாட்டாங்க, தீங்கு செய்வாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். சரி, இப்போ இவங்களை அறுவடை பண்ணணும் இல்லையா? இவங்க மத்தியிலையும் ஜனங்கள் வருவாங்க இல்லையா? நல்ல ஜனங்கள் வருவாங்க, தீமையான ஜனங்கள் வருவாங்க இல்லையா? இவங்களை அறுவடை பண்ணணும். யார் அறுவடை பண்ணுவா? இப்போ முதலாம் அறுவடையில் யார் பண்ணது அறுவடை? தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருந்துச்சு. முதலாம் அறுவடை பண்ணார். ரெண்டாம் அறுவடை நம்ம பார்த்த பூமியினுடைய பயிர் முதிர்ந்தது, அருவாளோடு வந்து என்ன பண்ணார்னா அறுத்தார். மூன்றாவது அறுவடை யார் தான் அறுக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது. பாருங்க, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது. இந்த சகல பரிசுத்த தூதர் யார்? யாருன்னா அவருடைய சபை, இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். 1,44,000 பேர். பேதுரு கேட்டார், நம்ம சார்பா அன்னைக்கே கேட்டார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம்ல, மீன் வலை எல்லாத்தையும் விட்டுட்டு வரோம்ல, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? மனுஷகுமாரன், அதாவது மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது உங்களுக்கும் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அன்னைக்கு இருந்தது 12 பேர். இப்போ ரெண்டாம் உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோடு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் பார்த்தோம்னா 1,44,000 பேர். அவர் கூட பரிசுத்த தூதரா என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. வந்து என்ன பண்ண போறாங்கன்னா தொடர்ந்து படிங்க. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்படின்னா உயிர் எழுப்பப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டப்படுவாங்க. மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல. பாருங்க, முதலாம் அறுவடையில என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயிரும் இருந்துச்சு, கோதுமை மணிகளும் இருந்துச்சு, கூடவே என்ன இருந்துச்சு? பதறு, இல்லைங்களா? கோதுமை மணிகள் பதறு, இல்லைங்களா? ரெண்டாம் அறுவடையில் கோதுமை மணிகளும் இருந்துச்சு, களைகள் இருந்துச்சு. ஆனால் இங்கே அறுவடை பண்ணும்போது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பயிர் இல்லை, மாறா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செம்மறியாடு வெள்ளாடு, இல்லைங்களா? இதைத்தான் மூன்றாம் அறுவடையில் பிரிக்க போகிறாரு. ஆண்டவருக்கு தேவையான ஆட்டை என்ன பண்ண போகிறாருன்னா பிரிக்க போகிறாரு, தேவையில்லாத ஆட்டையும் என்ன பண்ண போகிறாருன்னா பிரிக்க போகிறாரு. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவது அறுவடை. இப்போ பிரிக்கணும். செம்மறியாடை வலது பக்கத்திலும் வெள்ளாடை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இதில் எந்த ஆடு நல்ல ஆடு, எதை ஆண்டவர் தன்னுடைய ஆடாக சேர்த்துக்கொள்வார்? உங்களுக்கு எந்த ஆடு பிடிக்கும்? மத்தியில் என்ன ஆடு சாப்பிட்டீங்க? வெள்ளாடு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதுக்கு என்ன வெள்ளாடு நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய அறுவடையில் பிரிக்கப்படும் போது எந்த ஆடு அவருடைய ஆடா பிரிக்கப்படுதுன்னா வசனம் படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வலது பக்கத்தில் யார் இருந்தாங்க? இப்போ வலது பக்கத்தில் யார் இருந்தாங்க?
செம்மறி ஆடு. ஒருவேளை ஆண்டவருக்கு அதுதான் டேஸ்ட்டாக இருக்குமோ, அதனால பிரிச்சார். பிரிக்கணும்னா ஒரு காரணம் வேணும்ல, இல்லைங்களா? அவர் முதலாம் அறுவடையில் பிரித்தார், ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மற்றவங்க பதறு, மற்றவங்க களஞ்சியத்தில் சேரக்கூடிய கோதுமை மணி. ரெண்டாம் அறுவடையில் பிரிக்கிறாருன்னா மற்றவங்க தவறான போதத்தில் வாழக்கூடிய கலைகள், இல்லைங்களா, அதை செய்யக்கூடிய ஆட்கள், இல்லைங்களா. ஆனால் நல்ல மணிகள்ங்கிறது வந்து பார்க்கும்போது உண்மையான போதகத்தில் சரியான விதத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் பிரித்தார். ஒரு காரணம் இருந்துச்சுல்ல. அப்படின்னா இங்கே ஏன் செம்மறியாடை தனியாகவும் வெள்ளாடை தனியாகவும் பிரிக்கிறார்? செம்மறியாடு தான் அவருக்கு வேணும்னு சொல்கிறாரு. எதனால? அதுக்கு காரணம் வேணும்ல. என்ன பிரதர்? மெய்ப்பனுடைய குரலை எது கேட்கும் தெரியுங்களா? செம்மறியாடு. நல்லா கொஞ்சம் பாருங்க. நீங்கள் அந்த இங்கே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கிராம பாங்கான இடங்களில் போனீங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி போகும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, செம்மறியாடு மாதிரி இருக்கான் பார், அப்படியே போயிட்டே இருக்கான் பார் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அழகா செவி கொடுக்கும், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படி. வெள்ளாடு எப்படி தெரியுங்களா? இப்படி தான். எப்படி? அதாவது அங்கங்கே என்ன பண்ணும்னா மேய். அப்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் மீண்டுமாக சத்தியத்தை கேட்டு வளர்ந்து அந்த சத்தியத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க என்னவா இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா செம்மறியாடாக இருப்பாங்க, இல்லைங்களா? அப்படி செவி கொடுக்காதவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளாட்டை போல இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ரெண்டையுமே தனித்தனியாக பிரிச்சுறாரு. பிரித்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா மூன்றாவது அறுவடையை கம்ப்ளீட் பண்ணுறாரு, இல்லைங்களா? மூன்றாவது அறுவடையில் அவரோட சேர்க்கப்படக்கூடியவங்க வெள்ளாடா செம்மறியாடா? உயிர் தெளிந்து வரக்கூடிய ஜனங்கள். யாரு? செம்மறியாடா. அதில் நாம் இருப்போமா? அந்த ஆட்டில் நாம் இருப்போமா? அப்படின்னா பிரதர் முதல்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணிருங்க, உங்களுக்கு பாடம் எடுத்துருங்க. நாம் இருப்போமா? நாம் ஏன் இருக்க மாட்டோம்? ரெண்டாம் அறுவடையில் நாம் என்ன பண்ணப்படணும்னா ரெண்டாம் அறுவடையில் அவரோட போனா தான் மகிமையுள்ள அந்த பரிசுத்த தூதரா அவரோட கூட என்ன பண்ண முடியும்? வர முடியும், இல்லைங்களா? நாம தான் வந்து ஆண்டவர் கூட என்ன பண்ண போறோம்னா வெள்ளாடு தனியாகவும் என்ன பண்ண போறோம்? எது நமக்கு சௌரியம்? ரெண்டாம் அறுவடையில் எப்பாடுபட்டாவது என்ன பண்ணிடணும்? அவரோட போயிடணும், இல்லைங்களா? அப்போதான் 1,44,000 பேர். நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் நான் நல்லது பண்ண முடியாது. ஆனால் நல்லது பண்ணுறதுக்கு உண்டான வாழ்க்கையை இப்போ நம்ம வாழ்ந்து காமிச்சிட்டோம்னா நாளைக்கு உலக ஜனங்களுக்கு மூன்றாம் உலகத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சிட்டோம். அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரோடு சேர்ந்து நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூமி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ சந்தோஷம், இல்லைங்களா? ஆனால் அதற்கே உண்டான பாடுகளை இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பட்டே ஆகணும், இல்லைங்களா? அதற்கே உண்டான விஷயங்களில் இப்போ நம்ம வாழ்ந்து காட்டணும், இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ எத்தனை அறுவடை முடிஞ்சிருச்சு? ஆண்டவர் பேசின இத்தனையோண்டு அந்த ஓமைக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. இப்போ இதுக்குள்ள என்ன வச்சிருக்காருங்க? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். யார் போகிறதுக்கு? யார் போகிறதுக்கு? நாம போகிறதுக்கு, இல்லைங்களா? நம்ம போகிறதுக்கு, இல்லைங்களா? அப்போ முதல் அறுவடை அவர் இந்த பூமியில் வந்திருக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சிஷ்யர்கள் மத்தியில் பண்ணார். அந்த முதல் அறுவடையில் விதை விதைத்த மனுஷன் யாரும் சொல்லி பார்க்குறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விதை வசனம், இல்லைங்களா? விதைக்கப்பட்ட நிலம் வந்து ஒரு நிலம் கிடையாது, 4 நிலம். அதில் எத்தனை நிலம் தேர்ச்சு? ஒரே ஒரு நிலம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்களோ 30, 60, 100 கொடுத்தாங்க. அதான் பார்த்தோம். அறுவடை வந்தபோது அறுவடை பண்ணார். எத்தனை பேர் வந்தாங்க அந்த அறுவடையில்? 12 அப்போஸ்தலர்கள். ரைட். இப்படி முதலாம் அறுவடையை முடித்தார். ரெண்டாம் அறுவடையை பண்ணாமல் விட்டாரானா? பண்ணார். யாரை வச்சு பண்ணார்? அவருடைய அப்போஸ்தலர்கள். அவங்க என்ன பண்ணாங்க? விதையை விதைக்க ஆரம்பித்தாங்க. விதைத்த மனுஷன் யார் தான் சொல்லி பார்க்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. விதை யார்? அவங்களுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர். அவங்களுடைய வாழ்க்கையவே விதைச்சாங்க, இல்லைங்களா? எங்கே விதைச்சாங்க? அது முக்கியம். பூமியினுடைய கடைசி பரியந்தம், இல்லைங்களா? இன்னைக்கு விதைக்கலைன்னா நாம் இங்கே உட்காந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? கேட்டிருக்க மாட்டோமே. விதையை விதைச்சாங்க. அப்புறம் ரெண்டாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சா? அறுவடை முடிஞ்ச ரெண்டாம் அறுவடை முடிஞ்சிருச்சா? இன்னும் அறுவடை நடக்கலை. எப்போ? இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணிடும்னா நடந்துடும். அப்படி நடக்கும்போது நாம் அதில் என்ன பண்ணணும்னா நல்ல கோதுமை மணிகளாக அரைக்கணும். அதில் யார் வருவாங்க? களைகள் வருவாங்க. அந்த களைகள் எப்படி இருப்பாங்க? களைகள் எங்கே இருக்காங்க? இப்போ அவங்களுக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? வாரம் அமைதி ஆயிடுவீங்களேன்னு தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாமளும் அப்படி இருந்து வந்தவங்க தான், இல்லைங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து தேவன் நடத்துகிறாருல்ல, எந்த குறைவும் இல்லாமல் நடத்துகிறார், சரிங்களா? அவருக்காக நிற்கும் போது அவர் நமக்காக என்ன பண்ணுவார்னா நிற்பார். அப்போ ரெண்டாம் அறுவடையில் யார் அறுக்கப்படணும்? நல்ல கோதுமை மணிகளா?
நாம் அறுக்கப்படணும். அப்படி அறுக்கப்பட்டோம்னா மூன்றாம் அறுவடையை நாம் என்ன பண்ணுவோம்னா ஆண்டவரோடு சேர்ந்து செய்வோம். அந்த மூன்றாம் அறுவடையில் எப்படி அறுக்கப்பட போகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வெள்ளாடு தனியாக, செம்மறி ஆடு. எந்த ஆடு ஆண்டவருக்கு பிடிக்கும்? செம்மறி ஆடு பிடிக்கும். வெள்ளாடு அங்கே பிடிக்காது. அதனால் அவர் என்ன பண்ணிடுவார்னா பிரிச்சுவார். இதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா தகுதியாகணும். ஒரே ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்பனா நம்ம பூரண புருஷனாகணும். யாருடைய வளர்ச்சிக்கு தக்க? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து முடிக்கும் போது எப்படி சாகணும் தெரியுங்களா? கிறிஸ்து மாதிரியே என்ன பண்ணணும்னா சாகணும். அதுதான் இங்கே டார்கெட். அப்படி அவரை போலவே இல்லைங்களா ஆயிட்டோம்னா நம்மளையும் அவருடைய கோதுமை மணிகளாக என்ன பண்ணிடுவார்னா சேர்த்துருவார். நம்ம 2ஆம் அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். 3ஆவது அறுவடை இனிமேல் தான் என்ன பண்ணணும்னா நாம் தான் அதை என்ன பண்ண போகிறோம்னா பண்ண போகிறோம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.